விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ரேணுகா அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி ரூம் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வரவுமே சின்ன குழந்தை போல தான் அந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுறாங்க. பெட்டில் ஏறியெல்லாம் குதிக்கிறாங்க. இப்போ நிஷா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிஷாவை வெளியில் அனுப்பிடுறாங்க. ஏன்னா நிஷா ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் சுத்தமாக சரியில்லை. ஏன்னா தன்னோட அக்கா உயிரோட வந்திருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் கூட பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணுறது இல்லை, சந்தோஷப்பட்டதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதனால் இப்போ ரேணுகாவுமே அதை யோசிக்கிறாங்க. இந்த நிஷா என்ன எப்போதுமே ஒரு டேஞ்சராக தான் பார்த்துட்டு இருக்கிறா, ஆனால் கதிரேசன் ஒரு இளிச்சவாயன் தான் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உண்மை முகத்தை இப்போ காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ரேணுகாவோட ஃபோட்டோவுக்கு மாலைலாம் போட்டிருக்கிறாங்க. மாலை போட்டிருக்கிறது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த மாலையெல்லாம் எடுத்து வீசிடுறாங்க. இப்போ ரேணுகாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கும் போல அவங்க ஹஸ்பண்டோட பேர் ரகு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்ராமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் மல்லி கூட போனோம் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் சொத்து சேரும், சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா அவங்களே அவங்க பெரியம்மா வீட்டில் ஒண்டி இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பார்த்தா மல்லி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா இப்போ கதிரேசன் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. கதிரேசன் இவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரகு கிட்ட கால் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்க ரேணுகா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்கப்படுது. இப்போ இவங்க யார், இவங்க சுடர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, என் குழந்தை பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த சொத்தை வச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஃபோன் இல்லை அப்படிங்கிறதால கூடி சீக்கிரம் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண தான் போகிறாங்க. அது மூலமாக ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.